பச்சை பாம்பை பிடிச்சு தலையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அதனுடைய கழுத்திலிருந்து கீழ் நோக்கி வால் வரைக்கும் ஒரு 3 தடவை இப்படி உருவி விடணும். அதாவது நம்ம கையால் வலது கையால உருவி விடணும். ஆனா பாம்பை கொண்டக்கூடாது, சரியா? அது மாதிரி ஒரு 3 முறை உருவி விட்டு அந்த பாம்பை விட்டுறணும், அது ஓடிட்டோம். உங்களுடைய வாழ்நாள்ல ஒரே ஒரு தடவை பச்சை பாம்பை உருவி விட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்க சமைக்கக்கூடிய அத்தனை பதார்த்தங்களும் அவ்வளவு ருசியாக இருக்கும். இந்த வீடியோல பச்சை பாம்பை முழுசா 3 தடவை இழுத்தா சமையல் நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா பாம்பு மீட்பாளர்கள் ஸ்னேக் ரெஸ்கியூவர்ஸ் தான் இந்த டைம்ல அதிகமான செஃப்பா இருக்கணும். ஏன்னா அவ்வளவு பச்சை பாம்பை பிடிச்சு காட்டுல விட்டுருக்காங்க. அப்படி உண்மையா இருந்துச்சு அப்படின்னா நாங்களே குக்குத்து கோமாளிக்கோ இல்ல டாப் குக்கு போய் பிரைஸ் பண்ணிருப்போம். அப்படி எதுவுமே நடக்கல. அப்ப இதுல தெரியும் நம்ம இது கட்டுக்கதை அப்படின்னு. நீங்க பாம்பை 3 தடவை இழுத்தா அதோட கக்காதான் வரும். ஏது 3 தடவை இழுத்தீங்கன்னா அதோட தோல் வரும். 3000 தடவை இழுத்தா அந்த பாம்பை செத்து போயிடும். அதனால இது யாரும் நம்பாதீங்க, எல்லாமே கட்டுக்கதை தான். இந்த மாதிரி கட்டுக்கதைனால தான் மனிதனுக்கு பாம்பு மீது சில வெறுப்பும் வருது, அதிகமான பயமும் வருது. அதனாலேயே இதெல்லாம் முடிஞ்ச தவிர்த்துருங்க.